டாடி தோ இவங்க கேட்டாங்களே அந்த ஸ்டேட்டஸ், தகுதி, அழகு, அறிவு, பணம் எல்லாமே தோ இப்ப போனால அவகிட்ட இருக்கு. ஆனா குணம் அது தோ இங்கதான் இருக்கு. அதெல்லாம் இங்க இருக்கிற யாருக்குமே புரியாது. சில பேரெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிப்பாங்க. டாடி இவ்வளவு நாள் அந்த அர்ச்சனா செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த நந்தினிய புடிச்சு எல்லாரும் திட்டிருக்காங்க. அவன் மேல பழி எல்லாம் போட்டிருக்காங்க. நியாயமா பார்த்தா நந்தினிய பார்த்து உன்னை நாங்க தப்பா நினைச்சிட்டோம், தேவையில்லாம உன்னை திட்டிட்டோம், சாரி மான்னு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். மனசாட்சி உள்ள மனுஷங்க அதை தான் செய்வாங்க. பட் நம்ம வீட்ல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது வரைக்கும் நந்தினியை பத்தி உங்க மனசுல நினைச்சு வச்சிருக்கிற அந்த தப்பான அபிப்பிராயத்தை இனிமேல் ஆச்சும் ஜஸ்ட் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ், அந்தஸ்து இதெல்லாம் இருந்தா அவங்க நல்லவங்க, இந்த காசு இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க கெட்டவங்கிற கேவலமான புத்தி எல்லாம் கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. கொஞ்சம் இல்லன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து அந்த அர்ச்சனா மிளகா அரைச்சிட்டு போனால அதே மாதிரி நிறைய அசிங்கத்தை நேர்ல நம்ம லைஃப்ல பார்க்க வேண்டி இருக்கும். நந்தினி நீ வாடா. சூர்யா, வெடன் சூர்யா, நல்ல வேலை. இப்போ வச்சு அந்த ரேணுகா பிடிபட்டால என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லன்னா நம்ம மொத்த வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. உண்மைதான் டேட், நானும் ஏமாந்துட்டேன் டாடி. ஒரு நாள் அவ ரோட்ல அடிபட்டு கிடக்கும் போது நான் தான் அவன் மேல இறக்கப்பட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேலையும் கொடுத்தேன். டாடி இந்த மாதிரி ஆளுங்களால தான் உண்மையாவே கஷ்டப்படுற ஆளுங்க மேல கூட நமக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது சில டைம்ல. அது மட்டும் இல்ல டாடி, ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த அர்ச்சனாவோட கேரக்டர் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு. ஆனா டாட் உங்க வைஃப் தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவளை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஓவரா இடம் கொடுத்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ தன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. டேய், அந்த அர்ச்சனா மேல எனக்கு பெருசா அபிப்பிராயம் இல்லதான். ஆனா அவ இந்த அளவுக்கு மோசமானவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. அட டாடி, இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் இருப்பா அவ. இந்த ரேணுகா நம்ம கிட்ட சொன்னது முழுசாலாம் சொல்லிருக்க மாட்டா அவ. உண்மை இன்னும் பல மடங்கு அதிகமா தான் இருக்கும் டாடி. ஆனா இவ்வளவு நாளா எப்படி அவன் மேல யாருக்கும் டவுட் வராம போச்சு? அந்த அளவுக்கு நடிச்சு வச்சுட்டு போயிருக்கா டாடி அவ. இல்ல இன்னொரு உண்மை என்னன்னா, அவ செஞ்ச எல்லாத்துக்குமே அவ நம்ம நந்தினி மேலதான் பழிய போட்டிருக்கா. ஆமா. இல்லனா நீங்களே நினைச்சு பாருங்களேன், எனக்கு நாட்டு மருந்து கொடுத்த பிரச்சனையா இருக்கட்டும், அவளோட தங்கச்சி ரஞ்சிதாவை ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ அப்படி எல்லாரும் படாத பாடுபடுத்திருக்காங்க. ஆமாண்டா, இது வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா இவ்வளவு பொய் பழியை ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருந்திருக்கவே மாட்டான். ஆனா டாடி இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்ல பாத்தீங்களா? தாய்குலம், மாதவி, சுரேகா, மாமா உட்பட யாராவது ஒருத்தராச்சும் மனசார ஃபீல் பண்றாங்களா? சாரி இவ்ளோ காலமா உன்னை தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டோன்னு யாராவது ஒருத்தராவது கேக்குறாங்களா டாடி? ஏய், நீ எப்படா இதெல்லாம் அவகிட்ட எதிர்பார்க்கற? தெரியாம ஒரு தப்பு பண்ணாதான் இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் வரும். தெரிஞ்ச செய்யும்போது எப்படா வரும்? டேய் சூர்யா, இவங்களெல்லாம் விடு, நீ நந்தினிய பாரு. இவ்வளவு நாள் பொய் பழி எல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம இப்ப ரேணுகா மூலமா உண்மையை கண்டுபிடிச்சதே அவதான். இந்த ஊர்ல இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களான்னு மனசு ரொம்ப நொந்து போயிருப்பாடா. நீ தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். போய் நந்தினி கிட்ட பேசு. போ. ஓகே டாடி.